ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. எல்லாருக்குமே தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதனால கொஞ்சம் உடம்பு முடியல, அதுக்காக தான் வீடியோ போடல. இன்றைக்கி என் பொண்ணு ஸ்வீட் கார்ன் செய்து கொடு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்னை உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்துக்கின்னு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா உதுத்தி எடுத்துக்கணும். கார்ன் உரிச்சு எடுத்துக்கணும். என் பொண்ணு நான் தப்பாக சொல்கிறேன்னா என் பொண்ணு எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு உரிக்க தெரியுமாம்மா? உரிக்க தெரியுமா? பார்த்து உரிப்பியா? உரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கார்ன் பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா பச்சையாக ஸ்வீட் கார்ன் சூப்பராக இருக்குது. நல்லா இது எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்க. நல்லா சூப்பராக உரிச்சாச்சு. இது மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா லேயராக. ஃபஸ்ட்டு லேயர் எடுக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எடுத்துக்கலாம் சூப்பராக. உனக்கு ஈஸியாக இருக்காம்மா எடுக்க? எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. உனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? இது ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போனால் எங்கள் மிஸ்க்கு தரலாம். ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகணுமா? சரி, ஓகே. அப்புறம் வேறு யாருக்கு தருவேன்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுப்பியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேர்லாம் சொல்லுமா? ராஷிதா, இனியா, அப்புறம் செல்வஸ்டி, அப்புறம் ஜெயஹனி, அப்புறம் மதிவதனி. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆமாம். நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற சொல்லு? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? ஓகே. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா செல்ல பிள்ளை? எப்போ முடிச்ச? எப்பயோ முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஆமாம். சரி, ஓகே. செய்யுங்க. அம்மா முடிச்சிட்டேன் பாரு, சீக்கிரம். எனக்கு கஷ்டமாக இருக்கு. கூட அம்மா உரிச்சிடுறேன். வேண்டாம். இங்கே பாருங்க, சூப்பராக உரிச்சாச்சு. கொடுமா, அம்மா உரிக்கிறேன். என்னம்மா? நீ போயிட்டு உட்காருமா அமைதியா. அம்மா ஒரு 10 மினிட்ஸில் செய்து எடுத்துன்னு வந்துடுறேன். ஸ்வீட் கார்ன், மசாலா ஸ்வீட் கார்ன். ஓகே. ரொம்ப நசுக்கி எடுக்காதீங்க கானை. ஒன்று ஒன்றா பிரித்து தனித்தனியாக எடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சாறு வெளியே வந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அப்புறம் இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது கான் அவிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கான் இதில் சேர்த்துக்கலாம். கானை சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, 2 நிமிஷம் போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கான் வெந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்ன் சூப்பராக வந்துச்சு. போதும், இந்த அளவுக்கு வந்தது.
இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். மசாலா ஸ்வீட் கார்ன் தேவையான பொருள் பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் அவிச்சு எடுத்தது, அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், ரெட் சில்லி கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட்டு. இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க தக்காளி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு நல்லா வேறு லெவல் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கார்ன் சும்மா சாப்பிட்டாலே நல்லா சாப்பிடலாம். இந்த மசாலாலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கார்ன் மசாலா போட்டு கலக்கும் போதே நல்லா நாக்கில் எச்சி ஊறுது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக. இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டாலே சூப்பர். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல்லப்பிள்ளை, இந்த ஸ்வீட் கார்ன் மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லு. சூப்பராக இருக்கா? ஓகே, சாப்பிடுங்க. பொறுமையாக சாப்பிடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.